அது வந்து 1826. இந்த வருஷத்தை மட்டும் பாருங்கள், 826 வருதுங்களா. அடுத்து வந்து 2க்கு அப்புறம் 3 வரும், 3க்கு அப்புறம் 5 வரும், 2 3 5 வரும். இங்கே 6 5 4 அப்படியே ரிவர்ஸில் வரும். சரிங்களா. இதை வச்சு ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுங்க. 3 வருஷத்துக்கு தொடங்கப்பட்ட விஷயம் என்னென்னா, முதல்ல வந்து பொதுவாக ஒரு கல்வி வாரியத்தை தொடங்குறாங்க. அடுத்து நம்மளை வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு முதல்ல வந்து மருத்துவம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எங்கன்னா சென்னையில். சரிங்களா. பொதுக்கல்வி வாரியம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பொதுக்கல்வி துறையாக மாற்றி பொதுக்கல்வி இயக்குனரை நியமிக்கிறாங்க. இது 3 முடிஞ்சிங்களா. அடுத்து வந்து 4வது வந்து பெரும்புரட்சி அப்போ பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது புரட்சினா கழகம், அதை வச்சு பல்கலைக்கழகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அது வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு வச்சுங்க. 2 வருஷம் கழிச்சு, அதாவது 59 1794 ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல் ஆஃப் சர்வே. சரிங்களா. அதை வந்து கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி ஆகுது. ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது, பொறியியல் கல்லூரி தான் இருக்குது, அதையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட்டாக 1911 உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா, இப்போ 11ஆம் வகுப்புக்கும் பப்ளிக் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதாவது 1911 பள்ளி இறுதி வகுப்பு, அதாவது மாநில அளவிலான பொதுத் தேர்வு நடைமுறைக்கு வந்தது. அதாவது பப்ளிக் எக்ஸாம் மாற்றிட்டாங்க இல்லைங்களா, அதான் வந்து பொதுத் தேர்வு. அது வந்து 11வது மாற்றிட்டாங்க வச்சு 1911 ஞாபகம். 11வது பப்ளிக் எக்ஸாம் வரும். அது முன்னாடி வந்து 10வது to 10th வந்து இடைநிலை ஞாபகம் வச்சுங்க. அது முன்னாடி இருக்கீங்களா 10th இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது அப்படின்றத அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம்.